ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகமாக இந்த நாளில் உங்கள் பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை உணரணும் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை உணரணும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும், சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், விலகி போகட்டும். விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அதிகமாக இந்த நாளில் தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னம் எங்களை விடுதலையாக்கட்டும், தேவ பிரசன்னம் எங்களுக்கு விடுதலையை தரட்டும், தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஓ ராபா கது நாமா ஷகதரா பல கத நாமா. எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி 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 நன்றி. ஓ ராபகத நம ஷகதர பகத நம கதர பலகத நம. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கேட்கலையா? துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தியே ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தியே ஆராதனை. இயேசுவே என் நண்பர், இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை. உங்க சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். மகிமை, மாட்சிமை உடையவரே, மாட்சிமை. ஆமென். என் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. என் துதியும் புகழும், ஆமென், தூயவர். விலையேற பெற்ற, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீரா.
ராஜாக்களாக. எல்லாரும் இணைந்து பாடுவோம். உமக்கென தெரிந்து கொண்டீர். கைகளை உயர்த்தியே எல்லாரும் ஒரே மனதாய் பாடுவோம், ஒரே சிந்தையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஆமென். ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. சொல்லுவோம், என் நண்பர். சத்தமாய் இணைந்து என் ஆத்ம வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம் என் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் என் துணையாளரே, தேற்றும் அன்பால், அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேக நாதரே. அன்பால் உணர்ந்து சொல்லுங்கள், அனல் மூட்டும் அபிஷேக நாதரே. ஆராதனை ஆராதனை ஆமென். என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம. உணர்ந்து உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம. எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் சத்தமாய் எங்கள் உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உங்க சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை இயேசுவே, மகிமையானவரே. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம இயேசையா, என் நண்பர் பரிசுத்தரே, என் ஆத்ம நேசருக்கே, என் நண்பர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். என் ஆத்ம நேசருக்கே. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாய் சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு விடுவிக்கிற தெய்வமே, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை முழு மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
உடைய செயல்கள் அதிசயமானவைகள். பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் இந்த பகல் வேளையில செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடுவோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. நமக்கு விடுதலை தருகிறவர் கர்த்தர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை தருகிற தேவன். நம்மை கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எல்லாரும் விடுதலையோடு ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லா கைகளை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி பாடுவோம், தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. சத்தமாய் கரம் தட்டி பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், பாடுவோம், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். ஆமென். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதன். எல்லாம் கைத்தட்டி பாடுங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்னே. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். பாடுவோம். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், அதிகாரம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
இருக்கிறார். என்னே விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே ஆமென். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், பாடுவோம். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை ஆமென். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே வாய்களை திறந்து சொல்லுங்க. விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம் சத்தமாய். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சத்தமாய் பாடுவோமா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். வாய் திறந்து ஓசை உள்ள கைத்தாளங்களோடு ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. செங்கடலை கடந்து போக, யோர்தானை மிதித்து நடக்க, எனக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைய நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கண்களை மூடி சிந்தனைகளை சிதறடிக்க விடாம சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஒரு மனதோடு துதிங்க பார்க்கலாம். ஒரு மனதோடு துதிக்கிற இடத்தில் கர்த்தர் பிரசன்னமாகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Hallelujah, 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 hallelujah. என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். சொல்லுங்கள். என் பாவம் புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் பாவம் அனைத்தும் கர்த்தர் மன்னித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பாவம் அனைத்தும். ஆமென். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அல்ல கவனிங்க. பாவத்தினால் வருகிற சாபங்கள், பாவத்தினால் வருகிற வியாதிகள், பாவத்தினால் வருகிற பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நேரத்தில் நாம இந்த பிரச்சனை எதனால வந்ததென்றே தெரியாம குழம்புறோம். சில சூழ்நிலைகள் வரும்போது எப்படி மாறும் என்று அங்கலாய்த்து போகிறோம். ஒருவேளை நாம் மறந்து போன சில பாவங்களா இருக்கலாம், அது மன்னிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் எப்படி செய்வார் அப்படின்னா, உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு அதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தையே கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரச்சனை எதனால வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமென். நம்ம சில நேரத்தில் தெரியாமல் இருக்கிறோம், பிரச்சனையை மட்டும் பார்க்குறோம், அது எதனால வந்ததுங்கிறத நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம் செய்த பாவங்களை மன்னித்து இந்த மகள் வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒருவேளை நான் அறியாமல் செஞ்ச பாவமாக இருக்கலாம், அறிந்து செய்த பாவமாக இருக்கலாம், ஒருவேளை அந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி நான் அறிக்கை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த பகல் வேளையில் அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்தால் என்னை மன்னிங்க, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தாங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை மூடி அப்படி வலதுகரம் உயர்த்தி, ஒருவேளை அந்த பாவத்தினால் ஒரு சாபம் என்ன தொடரலாமே,
கர்த்தர் அந்த பாவத்தை இப்பொழுது உணர்த்துகிறார். அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க கர்த்தர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை புதிய மனிதனா மாற்றுங்க ஆண்டவரே, புதிய மனுஷியா மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு புதிய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்க இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்மை விடுவிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், மனுஷங்க முன்னால நம்மளை கர்த்தர் தலைகுனிய விடவே மாட்டார். மனுஷனுக்கு முன்னால போய் கையேந்த விடவே மாட்டார். தேவ சமூகத்தில் எவ்வளவு தூரம் நம்மளை தாழ்த்துகிறோமோ கர்த்தர் அவ்வளவு தூரம் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். கனப்படுத்துகிற தேவன். இந்த வருடத்தில் அநேகரை கர்த்தர் கனப்படுத்த போகிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் நம்பிக்கையே அவர்தான், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போதே சிலர் உங்களை தெரியாம கை தட்டுறீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி. கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்கள், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். வாய் திறந்து சொல்லுங்க, அற்புதங்கள் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பெரிய பாளையம், ஒரு பெரிய யுத்த களம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அவன் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அங்கிருந்த எல்லாருடைய கண்களுக்கும் அவன் அற்பமா எண்ணப்பட்டான். அவனுடைய சகோதரருடைய கண்களுக்கு, சவுலுடைய கண்களுக்கு, பெலிஸ்தியருடைய கண்களுக்கு, எல்லார் கண்களுக்கும் அவன் அற்பமா எண்ணப்பட்டான். எல்லாருடைய கண்ணும் பெலிஸ்தியனை, கோலியாத்தை மேன்மையா பார்த்துருச்சு. அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை, அவன் கையில் இருக்கிற ஈட்டிய, அவன் கவசத்தை. ஆமென். கொக்கரித்து கொண்டிருந்த கோலியாத்து சொல்லுகிறான், என் பட்டயத்தினால நான் உன்னை கொன்று போடுவேன், ஆகாயத்து பறவைகளுக்கு உன் மாம்சத்தை இரையாக்குவேன்னு சொல்றான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ன தெரியுமா சொல்றான், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென். தாவீது சொல்ற, என் வில்லை நான் நம்பேன், பட்டயத்தை நான் நம்பல, ஈட்டிய நம்பல, சவுல் கொடுத்த கவசத்தை நம்பல, சவுல் கொடுத்த பயிற்சி அவன் எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா அவன் கையில இருந்த கூழாங்கல்ல கூட நம்பல. அவன் என்ன தெரியுமா சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி வருகிறேன், அவர் உன்னை வீழ்த்துவார். உங்க நம்பிக்கை எதுக்கு மேல இருக்கு? எதுக்கு மேல இருக்கு? பணத்துக்கு மேல இருக்கா? பதவிக்கு மேல இருக்கா? அதிகாரத்துக்கு மேல இருக்கா? மனிதர்கள் மேல இருக்கா? தாவீது சொல்ற, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். கூழாங்கல்ல நம்பல, கவனை நம்பல, என் கையில இருக்கிற தடியை நம்பல. நீ பார்க்கிற என் கையில இருக்கிற தடிய, நீ பார்க்கிற என் கையில இருக்கிற கவனை, நான் தேர்ந்தெடுத்த கூழாங்கல்லையும் மேய்ப்பனுடைய அடைப்பை பையன் தான் பார்க்கிற. எனக்குள்ள ஒரு நாமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், விலையேற பெற்ற கர்த்தருடைய நாமம், அதனால நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரதர், பொன்னும் வெள்ளியும் நம்ம கையில இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொன்னு வெள்ளியும் இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட. இது எதை குறிக்குதுன்னா, எப்போது நான் அவரை சார்ந்திருப்பேன். ஆமென். தாவீது அதை தான் சொல்றேன், நான் வில்லை நம்பேன், கர்த்தர் தான் என்னை ரட்சிக்கிறவர், கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, பலப்படுத்துவாராக. அப்படி கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்த தாவீது தான் பைபிள் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான்.
அவனை பலவீனப்படுத்த கோலியாத் வந்து நின்னா, சவுல் வந்து நின்னாரு. எல்லாரும் ஏதோ ஒரு சொற்களை வச்சு அவனை பலவீனப்படுத்த நினைச்சாங்க. ஆனா தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். வர வர பலத்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை மூடி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அந்த பாட்டு ஒரு ஜபமா கரம் தட்டி உற்சாகத்தோடு பாட போகிறோம். கர்த்தர் பாடும் போதே விடுதலை தரப்போகிறார். பொருளை உணர்ந்து உற்சாகமா இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Spirit of God. Amen. எல்லார் கரங்களை தட்டி ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடுவோம். உம்மைத்தான் ஆமென் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து ஓ ஜீசஸ் உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பவே பாடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. எல்லாம் சேர்ந்து பாடுறீங்களா? உண்மையா பாடுறீங்களா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் ஆமென் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான். எல்லாரும் இணைந்து பாடுவோம். மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் ஆமென் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. சொல்லுங்க. உம்மைத்தான் உம்மைத்தான் உம்மை மாற்ற நம்புற ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பிக்கையே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் ஆமென். உம்மைத்தான் பாடுவோம். உங்களை மாற்றுறோம்.
உம்மைத்தான், உம்மையே கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம் உம்மைத்தான். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட காரியத்துல, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில, இந்த குறிப்பிட்ட பாடுகள் மத்தியில, இந்த போர்க்களத்துல, இந்த யுத்த களத்துல நாங்கள் உங்களை நம்புற ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புறோம். அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெற்றி தருவி. மனிதனுடைய பார்வையில் ஒருவேளை நான் அற்பமா இருக்கலாம், ஏளனமா எண்ணப்படலாம், ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நான் மேற்கொள்ள, ஆமென், இதை தாண்டி செல்ல நீர் என்னை பலப்படுத்துவி, நீர் என்னை நடத்துவி. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க. நீர் என்னை பலப்படுத்துவீர் ஆண்டவரே. கோலியாத்துக்கு முன்னால நான் வீழ்ந்து போக மாட்டேன். என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் தலைகுனிந்து போக மாட்டேன். என்னை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, எங்கள் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, எங்கள் எதிர்காலமே நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. அந்தந்த நாளுக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் சொல்வீங்க கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்? இன்றைக்கே நாளைய பத்தி யோசிக்காதீங்க. இன்றைக்கு உலகம் சொல்லும் நாளைக்கு எதிர்காலத்தில் அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம், யோசி இல்ல. நாளைக்கு கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருந்தாருன்னா நிச்சயமா என்ன அற்புதமாய் மாற்றுவார். ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் நேற்றைக்கும் தெய்வம், இன்றைக்கும் தெய்வம், அவர் என்றைக்கும் தெய்வம். அவர் மாறாதவர். நாள் மாறலாம், காலம் மாறலாம், வருஷம் மாறலாம், மாதம் மாறலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மாறாதவர். என் மனுஷனே மாறி போகலாம், கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சகோதரிகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கொஞ்சம் பின்னால இருக்கிறவங்க, முன்னால இருக்கிற இந்த சேர்ஸை ஃபில் பண்ண முடிஞ்சவங்க தயவு செய்து கொஞ்சம் முன்னால வாங்கலாம். ஆமென். சரி, கொஞ்சம் முன்னால வந்துருங்களேன். முடிஞ்சவங்க எல்லாம் அப்படி எழும்பி கொஞ்சம் முன்னால வாங்க. பின்னால கொஞ்சம் வயசானவங்க வர்றவங்களுக்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. முடிஞ்சா எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். அப்பொழுது முன்னால வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்ள. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு எல்லாம் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய்களை திறந்து. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எதிர்காலத்தை குறித்த பயமா சோர்ந்து போகாதிருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பயத்தை புறம்பே தள்ளுங்கள். பயம் உங்களை ஆளுகை செய்ய விடாதிருங்கள். கவலை உங்களை ஆளுகை செய்ய விடாதிருங்கள். ஆமென். உற்சாகமாய் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி இணைந்து பாடுவோம் உற்சாகமாய். Praise be to God. Amen. Rebagadana mashabagadarabalabagana. Amen. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. சத்தமாய் நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் கரங்களை தட்டி நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. ஆமென். நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது சத்தமாய். ஆமென். எதற்கும் ஆமென். அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா. எதற்கும் அஞ்சிடேன். தேவ சமூகத்துல சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை.
இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். எல்லாம் நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாமே எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். சத்தமாய் கேடு வரும் நாளில் ஆமென் ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் சொல்லுங்க. கலக்கம் இல்ல, கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்கள். தகப்பனும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன் பெற்றிடுவேன். ஆடுவோம். நாளைய தினத்தை எல்லா பயங்களும் விலகட்டும், எல்லா கலக்கங்களும் விலகட்டும், எல்லா சோர்வுகளும் விலகட்டும். பாடும்போதே தேவ மகிமை ஜனங்களை ஆளுகை செய்வதாக. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆடுவோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வாழ்நாளெல்லாம் அவரின் பிரசன்னத்தில், வாழ்நாளெல்லாம் அவரின் பிரசன்னத்தில் சொல்லுவோம். வல்லமை பெற்றிடுவேன். அல்லேலூயா. வல்லமை, புதிய பலன், வல்லமை. சொல்லுங்கள். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்தே பயமில்லை. எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வார். எல்லாம் நம்பிக்கையோட சொல்லுங்க. இயேசு எல்லாவற்றையும் சந்திப்பார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க. பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உன் கண்ணீரை துடைக்கிற இயேசு இருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்த இயேசு இருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் ஆச்சரியமாய் உன்னை உதவி செய்து நடத்துவார். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. புதிய பலனை பெறுவேன், புதிய வல்லமையை பெறுவேன். கர்த்தரனை நடத்துகிறதை நான் பார்ப்பேன். கர்த்தர் நிச்சயம் என்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு கொஞ்ச நேரம் கூட கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா சோர்வுகளும் எல்லா கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா பயங்களும் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த நடுக்கங்கள் விலகட்டும். சத்துரு விதைத்திருக்கிற கலக்கங்கள் விலகட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரின் போராட்டங்களை ஜெயிக்க கிருபை தருவார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். என் குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் செல்லுகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரியே, சகோதரனே, உன்னை கர்த்தர் தனியாய் விடுவது இல்லை. உன்னை கர்த்தர் நடுவழியில விட்டுட்டு போவதில்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நீங்க என்ன நடத்துறத நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. எல்லா பாதைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க எங்க கூட இருக்கிறத நாங்க உணரணும். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எங்களை நடத்துறதை நாங்க உணரணும் ஆண்டவரே. உங்க கிருபையை நாங்க உணரணும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க உடைய அதிசய செயல்களை எங்களுடைய கண்கள் பார்க்கணும்ப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், ஆமே, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நம் தேவைகளை சந்திக்கிறவர் யெகோவா ஷம்மா அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவர். பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. சில கேள்விகளோடு நீ வந்திருக்கிற, கர்த்தரின் கூட இருக்கிறாரா? கர்த்தரனை கைவிட்டுட்டாரா? இல்லை, கர்த்தரும் கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா. இந்த நாட்களில் கர்த்தர் தான் நமக்கு தேவை. நம்முடைய தேவையை பார்க்கிலும் அவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீர்வு இயேசு ஒருவரே. கண்களை மூடி உண்மையா சொல்லலாமா? யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம், தெய்வீக விடுதலை, சுகம். தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட தேவையெல்லாம், என் தேவை எல்லாம். யெகோவா
இருப்பீர் என் தேவை நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தியே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்கள், நீர் மாத்திரம், ஓ நீர் மாத்திரம் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க தன்னையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் அர்ப்பணிப்போடு உமக்காக நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக நீரே, நீரே என்றென்றும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஓ நீர் ரபகதனம ஷபகதரபகதனம, நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே, நீர் மாத்திரம். பரிசுத்த தெய்வம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறார். தேவ பலன் உங்கள் மேல இறங்குகிறது. தேவகதனம ஷகதரபலகதனம. ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதிப்போ. ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. அன்பரேசுவே சுராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பரேசுராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியான. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். அன்பரேசுராஜனுக்கே. கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, எங்கள் துதி பலிகள், எங்கள் ஸ்தோத்திர பலிகள், எங்கள் ஆராதனைகளை உடைய சமூகத்தில் உம்மை மேன்மைப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சேருகணும். எங்கள் வாழ்க்கையே உம்மை ஆராதிப்பதாக, உம்மை மகிமைப்படுத்துவதாக அமைய வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரே துதிக்கு பாத்திரர். என் துதி பலிகள், என் ஆராதனை பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கணும். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்லுவீங்க, எங்கள் துதி பலிகளை, எங்கள் ஆராதனைகளை நீர் அங்கீகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையா எங்களை நடத்துனீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள். எங்களையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே, வாலிபர்கள் வயதானவர்களை கர்த்தர் பாதுகாத்தீர். சில சூழ்நிலைகளில் நோய்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆபத்துகள் வந்துருமோன்னு இருந்துருச்சு.
ஆனா எங்களை பாதுகாத்தது உங்க கிருபை ராஜா. அதற்காய் சபை நடுவில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீர்கள்? உன் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி, எங்களை நடத்தினதற்காய் நன்றி, எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நினைவு கூர்ந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவருடைய கரங்களை ஒருவர் பிடித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. வருகிற வாரம் முழுவதும் எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு தேவை, உம்முடைய நடத்துதல் தேவை. எங்களுக்கு, எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. பொல்லாப்பு நேரிடாமல், வாதை கூடாரத்தை அணுகாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கிருபையின் கரத்தினால மூடுங்க ராஜா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வெளிநாடுகள், வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் வீடுகளில் சமாதானம் இருக்கட்டும், எங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். எங்கள் எல்லைகளில் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். சத்துருவானவன் நுழையாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் தொழில்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழிய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த தேச மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற கிராம பகுதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற நீர் கட்டுகளை உடைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம் பட்சமாய் இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் நீங்க மகிமை அடையும்படி ஆத்துமாக்களை சபையில கர்த்தர் கொண்டு வாங்க ராஜா. உங்க ராஜ்யத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபையில நடக்கிற ஜப ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சகோதரிகள் சகோதரர்கள் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் கர்த்தர் கவனிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான காரியத்தை எங்கள் நாட்களில், எங்கள் தேசத்தில் கர்த்தர் நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சபை தரிசனத்தோடு இணைய ஆண்டவரே, தரிசன பாரமுள்ள, ஆத்தும பாரமுள்ளவர்களை ஊழியத்தில் இணைங்க ராஜா. ஜப ஊழியத்தில் கொண்டு வாங்க ராஜா. ஹல்லேலூயா. உங்க நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் எப்போதுமே மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும்ப்பா, மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல எங்கள் நாட்டில் எங்களுடைய ஆண்டவரே நடக்கிற தேர்தலுக்காய் ஜெபம் பண்றோம். எல்லாரும் அப்படி வலதுகரம் உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். சட்டமன்ற தேர்தலுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு தொகுதியிலும் உடைய சித்தம் நடக்கணும். கர்த்தருக்கு சித்தமான முதல்வர் எங்களுக்கு தாங்க ஆண்டவர். நல்ல ஆட்சி அமைக்கிற முதல்வரை தாங்க கர்த்தர். கிருபையா நடத்துங்க. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து மீதமுள்ள பகுதியில் உடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஜெபிக்கும்படியா நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம். ஆமென். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். இது நம்முடைய ஜெப நேரம். முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற நேரம். இவ்வளோ நேரம் நாம் கர்த்தரை துதித்தோம், பாடினோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டோம். இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் தெரிவிக்கிற நேரம். நீ எந்தெந்த பின்னணிகளோடு எந்தெந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஒருவேளை எல்லாருக்கும் முன்பாக நான் ஒன்றுமில்லாதவனை போல இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆச்சரியமாய் மாற்றுவார். நீ சுமந்து வந்திருக்கிற இந்த பாரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நீ இறக்கி வச்சுட்டேன்னா இனி நீ சுமக்க போவது இல்லை. விடுதலையோடு இந்த இடத்திலிருந்து செல்ல போகிறாய். உன் மன வேதனையை, மன கிளேசத்தை, மன பாரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகிற நேரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். யாரும் விளையாடக்கூடாது. கண்ணை மூடி ஜெபிக்கணும். சீரியஸாக இந்த நேரத்தை எடுக்கணும். தேவனிடத்தில் ஜெபிக்கிற நேரம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம். இந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு விலையேற பெற்றது, கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. இந்த நேரத்தை அசட்டை பண்ணினா நம்மளால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்மளை கர்த்தர்
ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். உன் மன வேதனையை பார்க்கிறார். நீ தான் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். வாய்களை திறந்து சகோதரிகளே இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்களே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒத்தாசை அவர்தான், நம்முடைய பலன் அவர்தான். கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தர் தான் நம்முடைய பலன். ஆமென். அவர்தான் நம்முடைய கேடகன், அவர்தான் நம்முடைய இருதயம் நம்பி இருக்கிறவர். நம்முடைய இருதயம் அவரைத்தான் சார்ந்திருக்கணும். அவர்தான் நம்முடைய சகாயர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உன் கடன் பாரத்தில் கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். உன் வியாதி நீங்க கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். உன் பிள்ளையுடைய திருமண காரியம் கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். எவ்வளவோ நாள் மனிதரிடத்துல நீங்க புலம்பிட்டீங்க, மனிதரிடத்துல சொல்லிட்டீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க வாய் திறந்து. ஒரு சிலருக்கு வாய் திறந்து ஜெபம் பண்ண முடியல, ஏன்னா மூச்சு அடைக்குது பிரதர். எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள், எவ்வளவோ பேர்ட்ட நான் சொல்லிட்டேன். ஸ்தோத்திரத்தோடு வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கனப்படுத்துவார். உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் வீணாக்குவது இல்லை, வீணாக்குவது இல்லை. ஸ்தோத்திரத்தோடு எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. என் கண்ணீரை பாருங்க ராஜா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன குமுறல்களை கர்த்தர் பார்க்கிறீர், வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறீர், சோர்வுகளை கர்த்தர் பார்க்கிறீர். ஒவ்வொருவருக்கு தேவையான ஈவுகளை பரத்திலிருந்து இந்த நேரத்தில் கர்த்தர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்கப்பா. மனிதனுடைய முகத்தை பார்க்க வரல, மனிதனை நம்பி வரல. உங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் மண்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகத்தக்கதாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. இவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், இந்த ஜனம் உண்மையே சார்ந்திருக்கிறபடியால் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ராஜா. எந்தெந்த காரியங்களில் மனமுடைந்து வந்திருக்கிறார்களோ, எந்த காரியத்தை வாய்களை திறந்து சொல்லி ஜெபிக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யுங்க ராஜா. இந்த நாளில் இறங்கி அற்புதம் செய்யுங்க ராஜா. ஹalleluya. இவருடைய அன்பின் பிரயாசத்தை நீர் மறந்து போவது இல்லையே. வாகனங்களில் வந்திருக்கிறாங்க, தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, சமீபத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனைகள் மத்தியில வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு வராதா? தேவ சமூகத்தில் நான் போனால் கர்த்தர் என்னை தொட மாட்டாரா என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து வீணாய் போக கூடாது, வெறுமையாய் போக கூடாது. தேவ பிரசன்னத்தோடு, தெய்வீக விடுதலையோடு ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் இப்பொழுது ஒரு புதிய பலன் உண்டாக ஜெபிக்கிறேன். ரேபா கதுனாமா ஷகதர பல கதனமா. விடுதலையோட நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சொன்ன காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார், அற்புதங்களை செய்கிறார், பதிலை அனுப்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நோய்களிலிருந்து சுகம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிவாசல்கள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். திருமண தடைகள் விலகுகிறதற்காய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும், வீடுகளில் செழிப்பு உண்டாகட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் சாமர்த்தியத்தினால் அல்ல, உங்க கிருபையினால நாங்க நிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உங்க சமூகத்தில் வந்து கரங்களை உயர்த்தினவர்கள், உங்க சமூகத்தில் வந்து கரங்களை தட்டினவர்கள், உங்க சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்தவர்கள். தேவைகளுக்காக மனிதர்களிடத்தில் போக கூடாது ராஜா. ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து நீ தேவைகளை சந்திக்க வேண்டும். நல்ல வீடு வசதிகள் வாய்ப்புகளை கர்த்தர் கொடுங்க. வாகனத்திற்கு ஜெபம் பண்றவங்க உண்டு, வாகன தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ராஜா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. ஹalleluya. கவலைகள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். மன வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இரவு நேரத்தில் நல்ல சுகமான நித்திரையை கர்த்தர் கொடுங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற கிருபைகளை கொடுங்க. ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துங்க ராஜா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்
எங்களோடு இந்த பகல் வேளையில பேசுவீராக. உங்க நல்ல நாமம் உயர்த்தப்படட்டும். அப்படியே நின்றவாறே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை சத்தமாய் ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம. தொடர்ந்து எங்களோடு இடைவிடும் பேசும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலே விசேஷமாய் நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் பிரபு அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையாக அவர்கள் வரும்போது எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். புத்தாண்டு கொண்டாடி இருப்பீங்க. இந்த நாள் தான் நான் முதல்ல உங்களை பார்க்குறேன் இந்த வருஷத்தில். அதனால் உங்கள் அனைவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த புதிய ஆண்டு தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் தயவினாலும் அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ வல்லமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இதுகாரும் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு குழந்தை ஒரு தாய் எடுத்து நடத்துகிறது போல நடத்துனீங்களே அப்பா. உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம். ராஜா, பிள்ளைங்க இன்னைக்கு என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு நீங்கள் அறிகிறீங்க அப்பா. என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் அறிகிறீங்க அப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நோக்கங்கள் நிறைவேற்றப்படணும். கடந்த வருடம் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து நடத்தின தேவ கிருபை இந்த வருடத்திலும் பிள்ளைகளை மின்னும் பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமும் தேவதூதர்களை கொண்டு பாதுகாவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் பிள்ளைகளின் குடும்பங்களையும் வம்ச வழிகளையும் சந்ததிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிகிறீங்க அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும், விண்ணப்பங்கள் ஆண்டவரால் வாய்க்க பண்ணப்படட்டும் ராஜா. ஆண்டவர் இதே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கிற சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து பிள்ளைகளுடைய இருதயங்களிலே உணர்வு வரத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு போதிங்கப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பராம் இயேசு இரட்சகர் பெயரில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். சற்று நேரம் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்து சீசர்களை ஊழியத்திற்கு பயிற்றுவிக்கும் பொழுது அந்த சீசர்களிடத்திலே இப்படியாக சொல்லுகிறார்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இதில் 2 பகுதி இருக்குது. பகுதியை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அதை மட்டும் பார்ப்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சிலருக்கு இந்த வசனத்தை பார்த்த உடனே
அப்போ இங்கே கட்டுற எல்லாத்தையும் நம்ம அங்கே கட்டிக்கலான்னு கூட ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்குது. அப்படி அல்ல. பாருங்க, பேதுருட்ட 16வது இதே மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இதே வசனத்தை அங்கே நம்ம பார்க்கலாம். 16:19 மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்க, முதல்ல இந்த வாக்குத்தத்தத்தை பேதுரு தான் சுதந்திரித்து கொண்டார். திரும்ப தான் மற்ற சீஷர்களுக்கும் தேவன் இதை 18:18 சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல ஆண்டவருடைய முதலாம் வருகை வந்து முடிந்த பின்பு இந்த அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் முதல் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட பின்பு அந்த இடத்துல எழும்பி அந்த பரலோக வாசலுக்குரிய திறவுகளை யார் தான் வச்சிருக்கிறா? பேதுரு தான் வச்சிருந்தார். அவர் தான் மற்ற ஜனங்களுக்கு எழும்பி நின்று எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் உயிர்த்தெழுந்ததை குறித்து முதல் சாட்சியாக எழும்பி நின்று யார் தான் பிரசங்கித்தா? அவர் பேதுரு தான் பிரசங்கித்தார். அதனால்தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். அதுதான் கீ, அதுதான் அத்தாரிட்டி, அதுதான் பவர். அந்த பவர் தான் இன்னைக்கு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். அன்னைக்கு பேதுருக்கு கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்தாலும் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செஞ்சாங்க? எல்லா சீஷர்களுக்கும் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. முதல் சீஷர்கள்னா யாரு? இப்போ நம்மளும் தேவனுடைய சீஷர்கள் தான். நம்ம அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எல்லோரும் தேவனுடைய சீஷர். நானும் சீஷர் தான், நீங்களும் சீஷர் தான். இன்னைக்கு ஒரு காரியம், சீஷர்னா எப்படி இருக்கணும்? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானிகிட்ட 3 பேர் போனாங்க. 3 பேர் போய், ஐயா நான் உங்கள்கிட்ட சீஷராக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ இவருக்கு சந்தோஷம்தான். சரி, அப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், நீங்கள் 3 பேரும் வாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு சிறிய டெஸ்ட் வைக்க வேண்டும் என்று சொன்னார். இவங்க போனாங்க, 3 பேரும் அந்த ஞானியின் இடத்துல போனாங்க. ஒவ்வொருவருடைய கைகளிலும் 1 பவன் தங்க நகையை கொடுத்து, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு கண்களும் பார்க்காம நீங்கள் இதை மறைத்து வைத்து விட்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நம்மகிட்ட யார்ட்டையும் சிலருக்கு சந்தோஷம், அப்படி ஒரு ஞானி நம்ம ஊரில் இருந்தா, இப்போ 1 பவுன் நகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்குது, அப்படி வாங்கிட்டாது போயிருக்கலாம் மறைச்சி வைக்காம. என்ன சரி, கவனமாக கவனிங்க. அப்போது இந்த ஞானி 1 பவுன் நகையை கொடுத்து 3 பேரையும் அனுப்பினார். 2 பேர் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட, ஞானி சொன்னதை நம்ம செய்துட்டோம், நம்ம தான் இந்த சீசனாக இருக்க போகிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக வந்து நின்றாங்க. இன்னொருவர் சற்று நேரமாக காணவில்லை. அவரும் கொஞ்சம் நேரம் கழித்து அழுதுகிட்டே வந்தார். அப்போ இந்த ஞானி கேட்டார், ஏன்பா நீ மட்டும் அழுதுகிட்டே வாரா, இவங்கெல்லாம் அப்போமே வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், ஐயா நான் இதை மறைத்து வைக்க முடியவில்லை. கடலை நாடி போனேன், மலைகளை நாடி போனேன், சமுத்திரத்தை நாடி பல இடங்களில் வனாந்திரமான இடங்கள்லாம் போனேன். என்னால் இதை என்ன செய்ய முடியலை? மறைத்து வைக்க முடியவில்லை. ஏன்னா அவர் சொன்னார், இவங்க 2 பார்த்து சிரிச்சிட்டு நிற்காங்க, எவ்வளவு பெரிய தேசம், இந்த தேசத்தில் இந்த நகையை 1 பவுன் மறைச்சி வைக்க முடியாத மகனாக இருக்கிறானேன்னு மற்ற 2 இடத்துக்கும் இவரை குறித்து ஒரு பரிதாப உணர்வு. ஆனால் இவர் அடுத்தால இந்த இவர் முனிவர் கேட்டார் அவர்கிட்ட, ஏன்பா நீ அழுதுகிட்டே வந்தாயா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டு பண்ணின தேவனுடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த கண்களுக்கு மறைவாக நான் ஒன்றையும் மறைத்து வைக்க முடியாது என்று சொன்னான். அதுதான் சீசன்,
அதுதான் சீசன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை மறைத்து வைக்கலாம், நீங்கள் ஒருவேளை தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒன்றையும் மறைத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் இருதயத்திலே வர வேண்டும். நானும் தேவனும் எனக்குள்ளாக ஒரு மறைவும் இல்லை. நான் அவரோடு என்னுடைய காரியங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆத்துமாவிலே சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையான சீசர்களாக இருக்கிறீர்கள். சீசர்களுக்கு விளக்கம் புரிஞ்சுட்டா அப்போ என்ன அர்த்தம்? தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்யணும்? சரி, இது சீசர்களுக்காகத்தான் சொன்னேன். இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்த பிள்ளையை கூட்டுக்கு அவன் அந்த நேரத்துலேருந்தே என்னை பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டு இருந்தான். அது நல்லா சிரித்தான். அப்போது இந்த பிள்ளையை கூட்டு கேட்டால் அவங்க அப்பா பேரை சொல்லிடுவான், அல்லது அவங்க தாத்தா பேரை சொல்லிடுவான். அதுக்கு மேலே உள்ளது அவன் என்ன செஞ்சிட மாட்டான் சொல்லி. அவங்க அம்மாட்ட கேட்டாலும் அவ்வளோதான், அவங்க அப்பாட்ட கேட்டாலும் 2 தலைமுறை இல்லை 3 தலைமுறை தான் நமக்கு பேரே நிச்சயம் தெரியும். ஒரு சிறிய காரியத்தை சொல்லுகிறேன். 1923ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசத்திலே ஒரு பெரிய பிரபலமான மிகவும் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு லாட்ஜியில் ஒரு 9 பேரை செலெக்ஷன் பண்ணி வைத்திருந்தாங்க. 9 பேர். அந்த 9 பேருமே பெரிய பெரிய மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்களாக தேசம் உலகம் முழுவதும் இருந்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள், கனப்படுத்தினார்கள். 1923ஆம் ஆண்டில் அவங்களை கனப்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று உருக்காலையினுடைய தலைவர், இன்னொன்று உலக வங்கியினுடைய தலைவர், இன்னொன்று யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைவர். இப்படி பல்வேறு காரியங்களில் மிக உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்கள். அவர்களை ஒரு நிமிடம் கூட சந்தித்து பேச முடியாதபடிக்கு மிகவும் பிஸியாக இருந்தார்கள். பல நிதி நிறுவனங்களை கட்டினார்கள். பல எங்கெல்லாமோ எந்தெந்த நாடுகள்லாமோ மிக மிக பெரிய கம்பெனிகளை கட்டி கார் தொழிற்சாலைகள், கல்லூரிகள் என்று மிக உயர்த்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். இதை ஒரு 1923 ஒரு நிருபர் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பேட்டி எடுத்து உலகத்திற்கு பிரபலமாக்கினார்கள். அந்த 9 பேரும் பெரும் புள்ளிகள், உலகத்திலே பெரும் புள்ளிகள். நம்ம மாவட்டத்தில் இல்லை, மாநிலத்தில் இல்லை, தேசத்தில் இல்லை, உலகத்திலே பெரும் புள்ளிகள் என்று 9 நபர்களை கனப்படுத்தினார்கள். ஒரு 45 வருடம் கழிந்து அவர்களை ஒருவர், இவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள்? 1923 இவங்க நிலை இப்படி இருந்தது, உலகத்தின் பெரும் புள்ளிகள். 45 வருடம் கழித்து அவர்களை ஒருவர் போய் சந்திக்க வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொருவராக பார்த்தார். அதிலே 3 நபர்கள், மொத்தம் எத்தனை நபர்கள் சொன்னேன்? 9 நபர்கள். அதில் 3 நபர்கள் கடன் பிரச்சனையினால் வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாமல் அந்நிய நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். ஒருவர் தற்கொலை செய்து மரித்து போயிருந்தார். ஒருவர் பிள்ளைகள் கவனிக்காமல் ரோட்டோரம் அனாதையாக நடந்து, ஆனால் வசதிகள் இருந்தது, அவர்கள் கட்டின நிறுவனங்கள் இருந்தது, அவர்கள் கம்பெனியிலே லட்சக்கணக்கில் ஜனங்கள் வேலை பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் அப்படியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அநேக இடங்களிலே அவர்களுடைய பெயர் ஒரு நாள் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்களை யார் என்று யாரும் அறிய முடியாதபடிக்கு அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய காரியங்களும் மாறி போயிற்று. இந்த 3 பேரில் 9 பேருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யலை? தேவனை குறித்தோ, தேவனுடைய காரியங்களை குறித்தோ, அவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்தோ அவர்கள் என்ன செய்யப்படலை? நினைக்கவே இல்லை. செய்ய வேண்டும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், இவ்வளோ வந்தவன் இந்த காரியத்திற்கு நேராக நடத்திட வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் பிஸியாக காரியங்களை செய்து கொண்டிருந்த மனிதர்கள் 45 வருடம் கழித்து அவர்கள் ஆத்துமாவை கெட்ட மறந்து போனார்கள். அவர்கள் கெட்டினது பூலோகத்திலே அனைத்தும் வெந்து போயிற்று. ஒன்றும் பரலோகத்திற்கு என்ன செய்யப்படவில்லை, வரவில்லை. நான் எதற்கு இந்த பதிவை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்றால், நம்மளும் இன்னைக்கு எப்படி தான் கெட்டிட்டு இருக்கிறோம்? இங்கே கட்டணும்னு தான் ஆசைப்படுறோம். பூலோகத்தில் நம்ம மற்றவங்களுக்கு முன்னில் பெரிய ஆளாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். பெரிய வசதி வாய்ப்பான காரியங்களை செய்திடணும் தான் நினைக்கிறோம். பரலோக தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, பரலோகத்திலே நம்ம எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை. இந்த 9 நபர்களும் மிகவும் பிரபலமாக இருந்தார்கள். ஆனால் 45 வருடத்தில் இவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள்.
இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தான். நம் முன்னோர்களை நாம் மறந்து தான் இருக்கிறோம். நாமும் ஒரு நாளிலே மறக்கப்பட்டு போகிற பூமியிலே தான் இருக்கிறோம். ஒன்றாவது ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு மறந்து சென்று விடுவோம். 3 தலைமுறைக்கு பிறகு நம்ம வாழ்ந்தோமான்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. நம்ம பிள்ளைங்க இருந்தால் வேணா நம்ம பேரை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பேர பிள்ளைங்க வேணா சொல்லிடலாம், அதுக்கு அடுத்த தலைமுறை நம்மளை சொல்லாது. ஒரு நாள் மறக்கப்பட்டு போவோம். அன்று இன்னைக்கு பாருங்க, எனக்கு இன்னைக்கு திருச்சபைக்கு வந்ததில் ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா, வந்த உடனே முந்தியெல்லாம் பிள்ளைங்க கீழே இருப்பாங்க, இப்போ ஒரு சேரில் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். உள்ள வந்த உடனே ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு உயர்வை பார்க்கும் பொழுதே, கீழே இருந்த பிள்ளைங்க இந்த சேரில் இருக்கிறத பார்க்கும்பொழுது இந்த இதயத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நீங்கள்லாம் பரலோக தேவனிடத்தில் ஒரு நாள் வந்து சேரணுமே, அந்த சந்தோஷம் எங்களை எப்படி உற்சாகப்படுத்தும். அதுதான் ஐயா எங்களுக்கு வேணும். அதுக்காகத்தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்தேன். பாருங்க, பரலோகத்தில் இன்னைக்கு பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டினாலும் அவைகள் பூலோகத்தில் வெந்து போகும். ஆனால் தேவனுக்காக நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே உங்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த வேத வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. பூலோகத்தில் என்னத்தை நம்ம கட்டினாலும், என்ன சந்ததிக்கு நம்ம வச்சுட்டு போனாலும் அது எதுவும் உங்களோட கூட என்ன செய்யாது, வராது. ஆனால் இந்த பரலோக தேவனுக்குன்னு நம்ம கட்டுறோமே, அதை தான் பேதுருவை பார்த்து சொன்னார். எப்பா, புற ஜாதிகள் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் நீ எழும்பி நின்று கட்டுவாய் என்று தான் முதல்ல உனக்கு சாவி தரப்படுகிறது என்று சொன்னார். இன்று எங்களுக்கெல்லாம் சாவி தந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் சாவி தந்திருக்கு. நீங்கள் யாரை, எந்த ஆத்துமா விழுந்து கிடைக்கிறதோ, எந்த ஆத்துமா தேவனை அறியாது இருக்கிறதோ, எந்த ஆத்துமாக்கள் அறிந்து பின்வாங்கி போனார்களோ அந்த ஆத்துமாக்களை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த கட்டுமானம் அங்கேயே உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படும். அந்த கட்டுமானம் உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படும். நீங்க கட்டுற இந்த கட்டுமானம் அல்ல. இந்த உலகத்தின் கட்டுமானங்கள் நம்மளோடு வராது. அந்த தேவனுக்காக, நமக்காக மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை அவர் நிறைவிலே வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் மறந்து போவதில்லை. நீங்கள் செய்கிற காரியங்கள் அங்கே நினைவு கூறப்படுகிறது. நீங்க போன உடனே பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்தால் நம்மளை எழும்பி நின்று வரவேற்பாங்க. எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எப்படி அந்த இடத்துல ஒரு 11 பேரும் தெரியாமல் போய் நிற்கும் பொழுது யோசேப்பு எகிப்தில் இருந்து அந்த சகோதரர்களை முத்தமிட்டு வரவழைத்தாரோ, அதுபோல நம்மையும் அங்கே போகும் பொழுது நம்மளை அங்கே வரவேற்க ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ உங்கள் பாயிண்ட்ஸு பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கணும். பாருங்க, அதில் என்ன ஒரு காரியம், இப்போ இவங்க வசதியாக இருந்தாங்க. 9 பேரும் எவ்வளவோ பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அவருடைய வாழ்நாட்களில் அவருடைய ஆத்துமாவை என்ன செய்யாமல் போயிட்டாங்க, கெட்டாம போயிட்டாங்க. அதான் மத்தேயு 16:26 ஒன்று வாசிங்க. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான். பாருங்க, அந்த ஜீவனை நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனா உலகத்தில் எங்க வந்தாங்க, டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. உலகத்திலே பெரும்புள்ளிகளாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து கவலைப்படவில்லை. ஏழை எளியவர்களை குறித்து கவலைப்படவில்லை. ஆனால் அவங்க உயர்ந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரிடத்திலே ஆத்துமாவை இழந்து போனார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அந்த ஜீவாதிபதியாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் அறியாமல் இந்த உலகத்தை விட்டு போவான் என்றால் அதுதான் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறது. அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. அந்த ஜீவாதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை ஒருவன் உதடுகளிலே உச்சரிக்காமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவான் என்றால் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுகிறான். ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுகிறான். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் அந்த சூழ்நிலையில் இயேசு யார் என்று தெரியாதபடிக்கு அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை, என் ஜீவனுள்ள தேவன் எனக்கு செய்தார். உங்களுக்கு வாழ்வு தந்திருக்கிற தேவனை குறித்து அநேகரிடத்தில் சொல்லி இந்த திருச்சபைக்குள்ளாக அழைத்து கொண்டு வர வேண்டும். இது பரலோகத்தின் வாசல்.
இதுக்குள்ளே வரும்பொழுது தான் அதுக்குள்ளே போக முடியும். நீங்கள் இதுக்குள்ளே அநேகரை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க. முந்தி இருந்ததை விட பிள்ளைங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் கர்த்தருடைய கிருபையினால் கூட்டி கொண்டு வர வேண்டும். அதான் நீங்கள் இதில் இப்போ ஜீவனுக்கு நம்ம நஷ்டம் வந்துடக்கூடாது. ஜீவனுக்கு அதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனை அவரை அநேகருக்கு நம்ம சாட்சியாக என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மரண பரியந்தம் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அவருடைய மரண பரியந்தம் இந்த வார்த்தையின்படி நடந்தார். அப்போஸ்தலர்கள் நடந்தார்கள். ஊழியர்களாகிய அநேகர் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக கெட்ட வேண்டும் என்கிற அழைப்பு தான் அந்த அழைப்பு. நான் ஒரு இடத்திலே இப்படியாக இந்த செய்தியை சொல்லி கொண்டிருந்த பொழுது அந்த 9 பேரும் கெட்டுனது வெந்து போயிற்று. இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருந்த பொழுது முடித்து விட்டு வரும் பொழுது ஒரு அம்மா என்னை சந்தித்தார்கள். நாகர்கோவில் பகுதியில் தான் சந்தித்தார்கள். என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை இவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படி நான் பிரசங்கமெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் சொன்னாங்க, சிறிய சாட்சியை இவங்களோடு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். மிகவும் மிகவும் குடிகாரர் என்று சொல்லி சொன்னால் அப்படி ஒரு குடிகாரராக என் கணவர் இருந்தார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். நான் 23 வயதிலே திருமணமாகி மருங்கூர் என்ற பகுதியிலே கட்டி கொடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு வந்தேன். வறுமையின் கோர தாண்டவம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நேர சாப்பாட்டிற்கு கூட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. வீட்டில் என்ன பொருளையும் வைக்க முடியாது. ஒரு குடம் இருந்தால் கூட அந்த குடத்தை கொண்டு விற்று குடிச்சிட்டு வந்துடுவார். ஒரு புளி இருந்தால் கூட ஒரு கடையில் கொண்டு கொடுத்து விற்று குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு பைசா கூட நான் சேர்த்து வைக்க என் வீட்டில் எனக்கு முடியாது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு சேரீ தான் இருந்தது. அந்த சேரீயும் கூட நான் குளிக்கும் பொழுது என்னுடைய கணவனாருடைய லுங்கியை கட்டிட்டு இந்த சேரீயை காய போட்டு ஒரு இடம் போகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நான் காத்திருந்து தான் என்ன செய்யணும்? அந்த சேரீயை 2ஆவது திரும்ப எடுத்து கட்டணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் நெருக்கத்துக்குள்ளானேன். 2 பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க முடியவில்லை. கோழிக்கு வைத்திருக்கிற கொஞ்சோல இருந்த அந்த அரிசியை குருணைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த அரிசி குருணை எடுத்து பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுத்தேன். அதுவும் தீர்ந்து போச்சு. ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்ய? இந்த மனிதருக்கு ஒரு உணர்வும் இல்லை, குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை, நான் மரித்து போக வேண்டியதான் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று அந்த மகள் என்னிடத்தில் சொன்னார்கள். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அப்போ சொன்னாங்க, திரும்ப அவங்க சொல்லும் பொழுதே நான் ஒரு முடிவெடுத்து பிள்ளைகளை எப்படியாவது யாரிடத்திலும் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று அநேகரை சந்திக்க சென்றேன். ஒருவரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஏன்னா 2 பெண் பிள்ளை, நான் மட்டும் சித்திரலாம், பிள்ளைங்களாவது வாழ்ந்துடணும்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்வார் இல்லை. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்க முடியலை. ஸ்கூலுக்கு போகிற நேரம் ஒரு நேரம் சாப்பிட்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில், மற்ற நேரத்தில் உணவு கொடுக்க முடியலை. இந்த அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியலை. வெளியே போய் ஒரு நாள் 5 கிராமம் பகுதியிலே அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். அங்கே தான் உரக்கடை உண்டு அவங்களுக்கு மருங்கூர்லேருந்து. அங்கே விஷத்தை வாங்கி சாப்பிடலான்னு நினச்சி போனாங்களா. 5 கிராமம் பகுதியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சபையிலே ஜெபிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டார்களாம். அவங்களுக்கு முன்ன போனதில்லை, இடம் தெரியாது. ஆனாலும் இப்படி ஒரு சபையில் ஒரு ஜெபம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபமே ஜெயம் என்ற ஒரு சபை என்று சொன்னார்கள். அப்பொழுது அங்கே போனார்களாம். போய் ஒன்றுமே பேச தெரியாது, கண்ணீர் ஜெபிக்க தெரியாது, கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்று சொன்னார்கள் எல்லோரும். நான் அதை கூட சொல்லாமல் அழுது கொண்டு தான் அந்த சபைக்குள்ளாக இருந்தேன் என்று சொன்னார்கள். நாட்கள் அன்னைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு முடியும்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய கவலைகள் கண்ணீர்களை அந்த இடத்துல கொட்டி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சபை முடிந்து ஜனங்கள் போய்விட்டார்கள். திடீரென்று இவர்கள் கண்களை விழித்து பார்த்த பொழுது ஒருவரும் இல்லை. அம்மாவுக்கு ஒரே பயம். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எப்போ முடியும், எப்போ வருவாங்க, ஒன்றும் தெரியல. நம்ம இந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறோம், இவ்வளோ நேரம் இருந்துட்டோம், என்ன செய்ய? இன்றைக்கி சாகணுமே, உணவுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு நேரம் கூட சாப்பிட முடியாதேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எந்திரிச்சு சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அல்லது நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்து வீட்டுக்கு போக எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வெளியே வர மூவ் பண்ணி வரும்பொழுது அந்த போதவருடைய மனைவி அந்த அம்மாவை கூட்டாங்க. எப்படி கூட்டாங்க? எம்மா, அந்த முக்கில் அந்த பையில் இருக்க அந்த அரிசி இதை எடுத்துட்டு நீ போகலாம்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. என்னடா இது, இவங்களை சந்திக்கலை, நம்ம நிலைமையை இவங்ககிட்ட நான் சொல்லலை,
நான் இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் சாகணுங்க முடிவில் இருக்கிறேனே, இதை யார் அறிந்து இந்த அம்மாவுக்கு சொன்னது என்று சொல்லி அவர்கள் இருதயம் படபடத்தது. இந்த அம்மா முதல்ல சந்திக்கிறோம், காணிக்கையும் போடலை, நமக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி இந்த அரிசியை வாங்கிட்டு போக, வேண்டான்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோட, இல்லைம்மா வேண்டாம், நான் அன்னைக்கு தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு அந்த போதகருடைய மனைவி கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எம்மா நீ முதல்ல வந்திருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, தேவன் உனக்கு தர சொல்லித்தான் நான் இதை உனக்கு தருகிறேன். என் இருதயத்திலே தேவன் ஒரு ஏவுதலை தந்தார், அதனால் தான் நான் உனக்காக காத்திருந்து நீ கண் விழிக்கும் போது உனக்கு தர வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பாருங்க, அப்பந்தான் அந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சா, இதுவல்லவோ தெய்வம், இதுவல்லவோ தெய்வம், இந்த தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி இன்று வரைக்கும் 25 வருடங்களாக அதே திருச்சபையில் கழுவ, சாப்பாடு செய்ய எல்லா வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு கோவில் பிள்ளையை போல அந்த திருச்சபையில் 25 வருடங்களாக நான் அனைத்து பணிகளையும் தேவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும், உயிர் உள்ளவரை அவருக்கு செய்வேன் என்று என்னிடத்திலே சாட்சி சொன்னார்கள். அதோடு நிற்கவில்லை, அடுத்ததாக சொன்னதுதான் ரொம்ப அருமையாயிருந்தது. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு ஒரு சேலை எடுத்து கட்டும் போதெல்லாம் அன்னைக்கு நான் சேலை இல்லாமல் துணி இல்லாமல் ஒரு இன்ஸ்கர்ட்டோடு படுத்து கிடந்த நாட்கள் என் இருதயத்திலே வந்தபடியினாலே நான் எனக்கு ஒரு சேலை எடுக்கும் முன்னே என்னொரு சேலையை எடுத்து என்னை போல யாராவது கஷ்டப்படுறவங்களை தேடி கண்டுபிடித்து வறுமையில் இருக்கிறவர்களை, ரோட்டோரங்களில் இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் எனக்கு ஒரு சேலையை உடுப்பேன் என்று சொன்னார்கள். இதுதான் பூலோகத்திலே கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இந்த ஏழைக்கு உதவுகிற இந்த காரியம்தான் இந்த பிள்ளை தான் மின்னிலைமை நினைத்து பார்த்தாள். இன்றும் இன்னைக்கு சொல்கிறாங்க, என்ன நான் அநேகம் செய்யணும். ஒரு ஆள் சாப்பிடாம இருந்தா, என் பாக்கெட்டில் 50 ரூபாய் இருந்தா, அந்த 50 ரூபாயும் கொடுத்து எதையாவது வாங்கி அவங்க கையில் கொடுத்துக்கிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு கடந்து செல்வேன். இதுதான் கிறிஸ்தவ பெண்மணியினுடைய சாட்சி, இதுதான் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நான் 2 காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். ஒன்று, அநேக வசதி பெற்ற பெரிய உலகத்தால் போற்றப்பட்ட பெரும் புள்ளிகள் என்று சொன்ன 9 பேரும் பரலோகத்தில் ஒன்றும் கட்ட முடியாமல் இழந்து போனார்கள். ஆனால் இந்த ஏழை பெண்மணி இன்று வரைக்கும் அதை கெட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கெட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுவது எது என்றால், இந்த ஆத்துமாக்களுக்காக ஒரு நேரம் ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து அல்லது ஒரு துணியை வாங்கி கொடுத்து அந்த தேவனை அறிவித்து என்று வருகிறார்களே, இந்த தேவன் என்னை உயிரோடு காப்பாற்றினார் என்று அந்த சாட்சியை சொன்னார்களே, அந்த வார்த்தைகள் தான் அவர்களை இன்று வரைக்கும் அவர்களை நடத்துகிறது. அந்த தேவன் அன்னையிலிருந்து அந்த அரிசியை அந்த போதகர் மனைவினுடைய கையில் வாங்கிட்டு போன அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொன்னார். ஆமென். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நம்மளும் நம்முடைய மின்னிலைமையை சற்று யோசிக்கணும். நம்ம எந்த நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்கணும். அன்னைக்கு நம்ம இருந்தோம்ல, அந்த அன்னைக்கு நம்ம இருந்த அந்த நிலைமையில இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது ஏளனமா பார்த்துட்டு வரக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாகுதா என்ன? நம்ம மின்னி ஒரு நிலைமையில தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்திருந்தா இன்று தாழ்ந்து கிடப்போரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கை கொடுக்கிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அந்த பரலோகத்தின் தேவனை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சித்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் எங்கு வாயை திறந்தாலும் நாம் சொல்லிவிட வேண்டும். நான் ஒரு பூர்வீக இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என் சகோதர சகோதரிகள் இன்னும் ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வரவில்லை. சற்று நாட்களுக்கு முன்பதாக என் பெரியப்பா மகனுடைய மனைவி ஒருவர் இறந்து போனார்கள். 3 நாட்கள் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. முதல் நாள் நான் போய் பார்க்க தான் செய்கிறேன். நார்கோயிலில் தான் கொண்டு வச்சுருந்தாங்க.
எனக்கு ஒரு சோம்லாம் ஆகிட்டாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு எண்ணம் என் இருதயத்தில் வந்துச்சு, எப்படியாவது ஆண்டவரை இவங்களுக்கு சொல்லிடணும்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த சூழலில் நான் சொல்ல முடியலை. பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க வெளியே. நானும் என்னன்னு சொன்னால் என்ன நினச்சிருவாங்களோன்னு வந்துட்டேன். பார்த்துடுங்க, சரி அடுத்தால அவங்க சரியாகி வந்தவொடனே நம்ம சொல்லி கொடுலான்னு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். ஆனால் 3 நாளில் திடீரென்று ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியலை, கேன்சர்னு சொல்லி இறந்து போனாங்க. மிகவும் வசதி வாய்ந்தவர்கள். பையன் சொல்கிறான், சித்தப்பா 1 கோடி ரூபாயை கொடுத்து 3 மாதம் உயிரோட வைக்கலான்னா கூட எங்கள் அம்மாவுக்கு நான் 1 கோடி ரூபாயை கொடுத்து 3 மாதம் உயிரோட வைக்க வச்சிருவேன். ஆனால் இவங்களுக்கு வந்திருக்கிற கேன்சர் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சூழ்நிலை என்னை மிகவும் அழுத்தினது, மிகவும் வேதனைக்குரியதாக கொண்டு போனேன். ஏனென்றால் அந்த ஆத்மாவுக்கு நாம் தேவனை சொல்லாமல் போய்விட்டோமே. இன்னைக்கு பாருங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நம்ம உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பூலோகத்தில் கெட்டுகிறது அவர்களை கெட்டும் பொழுது தான். உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன் ஒருவேளை தேவனை அறியாமல் இருந்தால் அவர்களை கெட்டுகிறது தான் முதல் கட்டுமானம். அதை தேவனுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அந்த வசதி பெற்றவங்க மரித்து போன பிறகு நிறைய பட்டு சிலைகளை எடுத்துக்கொண்டு அந்த பாடியில் போட்டாங்க, நிறைய போட்டாங்க. அப்போ ஏம்மா இதெல்லாம் யாருக்காக கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி ஒரு தாய் சொன்னாங்க. அதுக்கு இன்னும் 4 பீரோ நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க, இவ்வளவு இருந்தும் அந்த உயிரை என்ன செய்ய முடியலை, ஜீவனை பாதுகாக்க முடியலை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாளைக்கு நம்ம மன்னிப்பு சொல்லலாம், நாளைக்கு நம்ம மன்னிச்சுக்கிடலாம்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, தள்ளி கொண்டு இருக்கக்கூடாது. யோவான் 20:23, யோவான் 20:23 இதற்கு ஒத்த ஒரு வசனம் அங்கே இருக்கு. யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, ஒரு காலம் இருக்குது. நம்ம இப்போ 2025 கடந்து 26 வந்துட்டோம். அப்போ நம்ம யாருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும். நீங்கள் ஒருவேளை மன்னிக்காம அதை லூஸ் பண்ணாமல் உங்களோட வச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பரலோகத்தில் போகும் பொழுது அது நமக்குள்ளாக பாவமாக தங்கி நிற்கும். நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமா, யாராவது உங்களை குற்றப்படுத்தியிருந்தா, யாராவது உங்களை மோசமா பேசியிருந்தா அதை வஞ்சனையாக வைத்து அவர்களை குற்றம் தீர்க்க தேவன் நம்மை சொல்லவில்லை. அவர்களை மன்னிக்கத்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாராக இருந்தாலும், எந்த பாவம் உங்களுக்கு விரோதமாய் சொல்லி இருந்தாலும், எந்த வார்த்தைகளை பேசியிருந்தாலும் நீங்கள் ஒன்றும் அவர்களை குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம். அந்த ஜனங்களை மன்னிக்க வேண்டும். அது உங்களுக்கு கட்டுமானமாக இருக்கும். அது உங்களுக்கு கட்டுமானமாக இருக்கும். தேவ நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பி பேசின வார்த்தைகளை நீங்கள் மனதார மன்னிப்பீர்கள் என்றால் அந்த ஆத்மாவே தேவன் பாயிண்டில் கொண்டு வந்துருவாங்க. அது பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பாயிண்டாக இருக்கும். பார்த்துருங்க, நான் அப்போ சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அநேகர் இன்று கெட்டுகிறார்கள், தனக்கு, தன் பிள்ளைக்கு, தன் சந்ததிக்கு என்று தேவனுக்காக எதுவும் செய்ய மறந்து போகிறார்கள். தேவனை குறித்து சொல்லாமல் நான் வந்தது எனக்கு இன்று வரைக்கும் அதை நினைக்கும் பொழுது பாரமாகத்தான் இருக்கிறது. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் நாங்கள் சொல்ல தயங்கி தான் ஊர்களுக்குள்ளாக செல்கிறோம். இன்னும் பயத்தோடு நடுக்கோடத்தோடு தான் இருக்கிறோம். ஏதேனும் எண்ணி விடுவார்களோ என்று நினைக்கிறோம். ஆனாலும் சொல்ல வேண்டும், ஆனாலும் எப்படி ஆகிலும் சொல்ல வேண்டும் என்று தேவனிடத்திலே நான் எனக்கு தைரியத்தை தர கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அநேக சொந்தங்கள் என் ஊரில் இருக்கிறார்கள். அதை போல உங்ககிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, உங்கள் சொந்தங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை இந்த சபைக்கு அழைத்து வாருங்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். உங்கள் நிமித்தம் நீங்க யாரை கூட்டு வந்தாலும் அந்த ஆத்மாவினுடைய பாயிண்ட் யாருக்கு? உங்களுக்குத்தான். நீங்க யாரை கொண்டு வந்து வழி நடத்துறீங்களோ அது உங்களுக்கு தான். அதனால நான் இந்த புது வருஷத்துல உங்ககிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, தேவனுக்காக நமக்காக மரித்து ஒரு உயிர் கொடுத்தாரே, அவருடைய இரத்தத்தினாலே வாழ்வு பெற்றிருக்கிறோமே, அவரால் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே. கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு என்றால் காரணம் என்ன? தேவனுடைய ஊழியர்கள் கடல் கடந்து, கண்டங்களை கடந்து, மலைகளை கடந்து இந்த வார்த்தைகளை இங்கே கொண்டு வந்து விதைத்தார்கள். இந்த வசனங்கள் விதைக்கப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்ட நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது நிச்சயமாக சொல்ல முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் இன்று இத்தனை திருச்சபைகள் ஓங்கி நிற்கிறது என்றால் அந்த மிஷினரிகள் வந்ததினால் தான் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை,
அப்படிப்பட்ட தேவனை நாம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணத்தோடு போங்க. இந்த வருஷத்தில் எப்படியாவது நான் ஒரு 2 ஆத்துமாவை கூட்டி கொண்டு சேர்த்துருவேன், எப்படி ஆகிலும் நான் அந்த 2 ஆத்துமாக்களை உள்ளே வந்து சேர்க்கணுங்க ஒரு விருப்பத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வைங்க. உங்கள் ஆத்துமாக்களையும் கெட்ட மறந்துடாதுங்க, ஜெபத்தை விட்டுறாதுங்க. சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்பொழுது இன்னும் அதிகமாக தேவனிடத்தை கிட்டி என்ன செய்யணும், சேர வேண்டும். பாருங்க, அந்த மத்தேயு 18:18 திரும்ப வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பூலோகத்தில் நம்ம எதை கட்டி வச்சிருந்தாலும், நம்ம மாட மாளிகைகளோ நம்முடைய விலை உயர்ந்ததாக நம்ம கருதுகிற எதுவும் என்ன செய்யாது, நம்மளோட கூட வராது. ஒரு நாள் தேவதூதர் ஒருவருக்கு ஒரு கட்டளை பிறந்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதனை பார்த்து, பூலோகத்திற்கு சென்று அங்கிருந்து விலை மதிக்க முடியாத மிகவும் உயர்த்தி பெற்ற ஒன்றை நீ கொண்டு வா என்று சொன்னார்கள். உடனே தூதன் புறப்பட்டு வந்த அந்த ஜனங்க அங்கே வந்து பார்க்கிறான், நாடுகளெல்லாம் சுற்றி பார்க்கிறான். அவனுக்கு விலை உயர்ந்ததாக ஒரு கிரீடம் தெரிகிறது. அந்த கிரீடத்திலிருந்து பல கிலோமீட்டருக்கு ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு பறந்து செல்லலாம் என்ற ஆசையோடு அந்த கிரீடத்தை நெருங்கி அதை எடுத்த பின்புதான் தெரிந்தது, நம் தேவனுடைய ஒளிக்கும் என்பதாக. இந்த ஒளி அங்கே ஒன்றுமில்லாமல் இருக்கும். இதை கொண்டு போய் தேவனிடத்திலே நாம் உயர்ந்தது என்று சொல்ல முடியாது என்று எண்ணினான். திரும்ப பறந்து தூரமாய் போய் ஒரு வைரக் குவியலை கண்டான். அந்த வைரக் குவியல்களை அள்ளிக்கொண்டு பார்க்கும் பொழுது, அங்கே இது கோழிக்காயை போல வைத்து விளையாடி விடுவார்கள், எனவே இதை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணினான். கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்து முடிக்க முடியலையே, என்ன செய்ய என்று பறக்க ஆயத்தமாகி பறந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனம் திருந்திய, பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற பாவியனுடைய கண்ணீர், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பின அந்த பாவியனுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஓ, இது அல்லவோ உயர்ந்தது, ஓ இந்த ஆத்துமாவின் கண்ணீர் அல்லவோ உயர்ந்தது, இதை சேகரித்து இந்த ஆத்துமாவை நாம் தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணீரை அந்த தேவதூதன் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே கொண்டு போன பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து அந்த ஆத்துமாவை தனக்கென்று மாற்றினாராம். பாருங்க, அப்போ இன்னைக்கு கூடி வந்திருக்கிறானா, நம்முடைய ஆத்துமாக்களை தேவனுக்கென்று கட்ட வேண்டும், பிற ஆத்துமாக்களையும் தேவனுக்கென்று கட்ட வேண்டும். அதற்காகத்தான் நாம் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி, அப்பா, அநேக இடங்களில் அநேக காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் கட்டுமானங்களில் இறங்கி நிற்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பிரியம் என்று சொன்னீங்க ராஜா. எங்களையும் ஆசீர்வதிக்க நீங்கள் சித்தம் கொண்டிருக்கீங்க ராஜா. அதில் மாற்றமே இல்லைப்பா. ஆனால் நாங்கள் என் தேவனுக்காக என்ன செய்கிறோம், தேவனுடைய நாம மகிமைக்காக என்ன செய்கிறோம், நாங்கள் வரத்து போக்கு செய்கிற சபைகளுக்காக என்ன செய்கிறோம், எங்கள் ஊழியருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒரு கணம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஐயா. ஐயா, ஒரு உணர்வில்லாதபடிக்கு வந்த பிரகாரம் பிள்ளைகள் எழும்பி போவதற்காக அல்ல தேவனுடைய வசனம். ஆண்டவரே, பிள்ளைகள் இருதயங்கள் உணர்வடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீங்க. நாங்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் அதற்குள்ளாக நாங்கள் ஆத்துமாக்களை கட்டிக்கொள்ள வேண்டுமே. நாளை மன்னிக்கலாம், நாளை மறுநாள் மன்னிக்கலாம், அல்லது அடுத்த நாள் செய்யலாம் என்று சொல்லி தள்ளிக்கொண்டு போவதற்கு அல்ல. இன்றே எங்களுக்கு விரோதமாக எழும்பின குற்றங்களை எல்லாம் மன்னிக்கவும், ஒவ்வொருவரையும் கட்டவும் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. அப்பா, கிருபை தாருங்கப்பா. நாங்கள் இழந்து போகக்கூடாது எங்கள் ஆத்மாவை. இந்த இடத்திலே எப்படி தரையில் இருந்த பிள்ளைகள் சேர்ல இருந்தாங்களோ, அதுபோல பூலோகத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை சந்திக்கணுமே, அந்த ஆத்துமாக்கள் குதூகலம் கொண்டாடணுமே. நாங்கள் பூலோகத்தில் இருக்கும் பொழுதே தேவனுக்காக கட்டினோம் என்று சொல்லணுமே ராஜா. எப்படி அந்த ஸ்திரியானவள் தன் சாட்சியை பகிர்ந்து கொண்ட பொழுது, நான் அந்த தேவனை விட்டு ஒரு நாளும் நீங்காதபடி 25 வருடங்களாக அதே இடத்திலே நான் கோயில் பிள்ளையை போல இருக்கிறேன் என்று சொன்னார்களோ, அதுபோல இந்த பிள்ளைகளும் தேவைகளை சந்தித்து சபைகளிலே காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை பழக்க வைக்கணுமே. இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் ஆத்துமாக்களை கட்டவும், பிற ஆத்துமாக்களை தேவனுக்காக கட்டி எழுப்பவும் ஆண்டவர் ஏறி இரக்கம் பாராட்டுங்கப்பா.
கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டப்பா. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறது போல உம்முடைய தேவையாயிருக்கிற ஆத்தும ஆதாயத்தை நாங்களும் ஒவ்வொருவரும் சந்திக்க எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சந்ததிகளையும் பெயர் பெயராய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன பாரத்தோடு, என்ன கவலையோடு, என்ன கண்ணீரோடு வந்தார்களோ அவைகளை திரும்பவும் அவர்கள் சுமந்து கொண்டு செல்லக்கூடாது ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த பாரங்கள், கண்ணீர்கள் இந்த இடத்திலே இறக்கி வைக்கப்பட வேண்டும். அந்த தேவ தூதர்கள் அதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே கொண்டு போய் அந்த ஆத்துமாக்களை தேற்ற வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ராஜா. நாங்கள் இழந்து போவதற்காக அழைக்கப்படவில்லை, நாங்கள் கட்டப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரே, இங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறதுல பூச்சியும் துருவும் அரிச்சிடலாம் ஆண்டவரே. ஆனால் பரலோக தேவனுக்காக நாங்கள் செய்கிற, நாங்கள் படுகிற உபத்திரவங்கள், நாங்கள் படுகிற வேதனைகள் ஆண்டவரே, அது பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த தேவனை அறிவியாமல், அந்த தேவனை பற்றி நாங்கள் எங்கள் வாய்களை திறந்து சொல்லாமல் ஆத்துமாக்களை இழந்து போய்விடக் கூடாதப்பா. என் தகப்பன், இந்த வருஷத்திலோ எப்படி ஆகிலும் நாங்கள் பல ஆத்துமாக்களுக்கு தேவனை சொல்ல, பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்ன தேவ வார்த்தையை வாக்குத்தத்தமாக சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. என்னதை சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் போனாலும், எதை பிள்ளைகள்கிட்டயோ சந்ததிகிட்டோ விட்டுட்டு போனாலும் அது இங்கே தான் இருக்கோம்ப்பா. அது பரலோகத்திற்கு வராது. ஆனால் ஒரு எளிய காரியம், ஒரு சிறிய காரியம் தேவனுக்காக, தேவ ஊழியர்களுக்காகவோ, தேவ சபைகளுக்காகவோ, அந்த ஊழியங்களுக்காகவோ கொடுத்திருந்தா அது தேவன் அங்கே சேர்த்து வைக்கிறீர் ஐயா. அங்கே பூச்சியும் துருவும் அரித்து போடாது என்பதை அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாளில் உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி குணப்பட்டு இனி வரை மன்னிக்காமல் இருந்தாலும் இனிமேல் நாங்கள் மன்னிப்போம் என்று சொல்லி அநேகருடைய கோபங்களை, எரிச்சல்களை மாற்றி கர்த்தரே ஒரு சமாதானத்தின் பாதையை பிள்ளைகளுக்கு கொடுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ இரக்கம் பிள்ளைகளுக்கு என்னென்றைக்கு நிலைத்து நிற்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்கள். உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும், நான் மரித்தாலும். அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்துல கர்த்தருக்கா எதாகிலும் செய்ய உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் மாயையா, காணாத பரலோகம் உண்மையா. காண்கின்ற உலகம் மாயையா, நான் காணாத பரலோகம் உண்மையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். கைகளை உயர்த்தியே, நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவே, நான் மரித்தாலும் உம்மோடுதான். உணர்ந்து சொல்லுங்க. ஆத்தும பாரம், ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அர்ப்பணிப்போடு சொல்லுங்கள். ரேபகதனம ஷகதர பலகதனம
என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்த. அதுதான் பொக்கிஷம். அதை பூச்சி அரிப்பது இல்லை, துரும்பு கெடுப்பது இல்லை, கள்ளர்கள் கொள்ளையடிப்பது இல்லை. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். நம்முடைய குடும்பங்களில் இருக்க எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து நாம் பிரயாசப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னால் முடிந்த வரையிலும் நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னால் முடிந்த வரையிலும் ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆமென். கைமாறு கருதாமல் நான் உதவி செய்வேன். உமக்குள்ள இருந்த இருதயம் எனக்குள்ள இருக்கணும். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா மனதுருகணும். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா மனம் இறங்கணும். அவர்களுக்கு ஜெபிக்கணும். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அப்படிப்பட்ட பாரத்தை தாங்கப்பா. ஆண்டவர் அதான் சொன்னார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு லகுவா இருக்கும். உன் கண்ணீரை, உன் பாரத்தை எனக்கிட்ட வச்சிரு, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள். அது பெரிய சம்பத்தா இருக்கும். இந்த உலகத்தில் எதை நாம் சாதித்தோம் என்று நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் கொஞ்ச நாள்ல அது மறைந்து போகும். தலைமுறைகள் தாண்டும் போது நாம் மறக்கப்பட்டிருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், செத்தவனை போல மறக்கப்படுகிற அனுபவம். ஆனால் கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியம் பரலோகத்தில் ஆமென், அது சேர்த்து வைக்கப்படுகிறது. நாம் பார்க்கிற உலகம்தான் உண்மைன்னு நம்ம நம்புறோம். இதெல்லாம் மாயை. பேதுரு எழுதுகிறார், ஒரு நாள் இது வெந்து உருகி போகும், சாம்பலாகி போகும். இந்த பூலோகத்துல, இந்த பூமியில கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் சிதறி போகும். ஒரு தலைமுறை வருகிறது, அடுத்த தலைமுறை போகிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. சேர்த்து வச்சவன் இன்னொருத்தனுக்கு விட்டுட்டு தான் போனோம். இன்னொருத்தன் தான் அதை உரிமை பாராட்டுவான். யாருக்கு இந்த பூமி நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஆனால் நிரந்தரமான ஒன்று பரலோகம். அங்க நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம்? கணவருடைய ஆத்துமா, மனைவியுடைய ஆத்துமா, பிள்ளையுடைய ஆத்துமா, சொந்தக்காருடைய ஆத்துமா, நண்பருடைய ஆத்துமா, நம் தேசவாசியுடைய ஆத்துமா. ஜெபிக்கிறோமா? கதறுகிறோமா? பிரயாசப்படுகிறோமா கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு? கொஞ்சம் விழித்துக்கொள் சபையே, விழித்துக்கொள். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைக்கு இந்த வருஷத்துல நான் ஓடுவேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க கண்களை மூடி கொண்டிருக்கும் போது 2 கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, இந்த உலகம் அழியும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை, விலையேற பெற்ற ஆத்துமாவை நீ ரட்சித்தது போல எங்கள் தேசவாசிகள் ரட்சிக்கப்பட நாங்கள் காரணமா இருக்கட்டும், நாங்கள் பயனுள்ள கருவிகளா இருக்கட்டும். கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கரம் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவர் மேலையும் தெய்வீக வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஞானம் உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். நன்றி சொல்லுகிறோம். வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அப்படியே போகாம வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். விசேஷம் இந்த வார்த்தைகளை பேசின அன்பு சகோதரன் இன்னும் அதிகாரப்படுத்தும், பயன்படுத்தும். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தை உமக்கு தருகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. வந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய மனவேதனைகளை மாற்றி சமாதானத்தோடு இந்த இடத்துல நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். இந்த வாரம் முழுவதும் செய்கிற வேலைகள், தொழில்கள், குடும்ப காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும்,
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். சமாதானத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார். ஆமென். God bless you. God bless you.